ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி பலமாக செய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் சாம்பருக்கு அவசனத்து பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். வாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மோம் பிடிச்சா. எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெப்பில் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸ மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். பரவாயில்லை. வணக்கம். சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு சரியான நேரம். நேரம் தட்டி வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ, இல்லை. அவர் உயிரோடு உள்ளாரா? என் ருத்ரியன் சமையல் கலைஞர். சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா,
உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிட்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் ராக். அவ்வளவு மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாகுது? ஆம். எனக்கு மிச்சமா இருக்கு. சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் வரையலாம். முழு பர்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. ச்சே, இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன்னு நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. ஜெயமா. ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. நண்பர்களே, நீங்கள் வீடுகள் கட்ட அது ஒரு முடிவெடுத்தீர்களா? பசுமையானது. என்னோட யோசனை இங்க எல்லோருக்கும் சரியான இடம்னு தோணுது. நீங்க உறுதியா உள்ளீர்களா? இது கேவலமா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இன்னும் நிறைய லெகோ கட்டுகளை கொண்டு சென்று ஒரு அழகான வீட்டை பணிய முடிவு செய்து விட்டேன். ஓ, என் சாமான் அங்கே இருக்கிறது. வாவ், எவ்வளவு அழகான கட்டிகள். நான் என்னுடைய வாழ்க்கையின் அழகான வீடு கட்ட போகிறேன். அபிகுவின் ஒன்றை விடவும் மிகச் சிறந்தது. சரி, அங்கே சில கட்டங்களை எடுக்கிறேன். பச்சை நிறமுள்ளவை, நீல நிறமுள்ள ஒன்று. அது முடிந்து விட்டது. ஓய், மகிழ்ச்சி. இங்கே வா, இந்திய பாருங்கள். எதையும் வாங்க பணம் இல்லை, அதனால இதை எடுத்துக்கொள்வோம். இந்த பெட்டிகள் எனது எதிர்கால வீட்டிற்கு சிறந்தவை ஆகும். ஸ்காட்ச் டேப் எனது மூவர் நண்பன். பார்த்தீர்களா? அது ஒரு அற்புதமான வீடு. சரி, நாம நிம்னோக மாற்றங்களை செய்ய வேண்டும். மேலும் ஒளி சேதப்படுத்தாது. வாவ், உன் கேபின் ரொம்ப அழகா இருக்கு.
அல்லிப்பா இது என்ன? எனக்கு உடனே ஸ்பா செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் நான் எனக்கு ஒரு அழகான புதிய வீடு வாங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது சரியாக தெரிகிறது. இது ஒரு கோட்டை. வாவ்! அது என்ன? கோட்டை. ஒரு ராஜகுமாரி, எப்போதும் பூனைக்குரியவர். அழகு. அதை பார்க்கவும் வேண்டாம், தொட்டும் கூடாது. ஓ, இது மிகவும் அருமை. கோட்டை சட்டை. எனக்கு தோன்றுகிறது நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமது அக்கம் பக்கத்தில் சாண்டி என்ற அதனால மிக பணக்கார பெண் உள்ளார். அவர் தனது சொந்த கேஸ்லை வாங்கிக் கொண்டார். ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, ஒரு நிமிடம். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நல்ல மதியம். ஹே, நீ யார்? என் சொத்தில் இருந்து வெளியேறு. நான் கோபமாக இருக்க போகிறேன். ஓ, அருந்து. என் கேமராமனை தொட வேண்டாம். இருந்து போ. என்ன ஒரு கேன்ஜு தான். அட, என் கீற்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? ஐயோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் வண்ணம் ஏற்றலாம். ஆமா, தேவையான ஃபோக்கஸ் க்ளோஸ் எல்லாமே ஃப்ளாக் இருக்க முடியும். அதை பார்த்ததில் அழகாக இருந்தது. ஹே கேட், என்னுடைய புதுப்பிக்கப்பட்ட வீட்டை நீ பாத்தியா? ஆம், அவனுக்கு சில இருந்தது. எந்தாகவும் புதுப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு தான் சில எல்இடி விளக்குகள் இருக்கின்றன. அதை மறந்து விடுவோம். மற்றும் மென்புத்தம் மேலே கொடி. வாவ்! அதை தியாடந்து நாம் உடனடியான டிக்டாக் வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கப்பட்டவர்களே, என்னுடைய புதிய வீட்டை பார்வையிடுங்கள். அங்கே என் நண்பரும் இருக்கிறார். ஹலோ. ஓ ஓ, நீ என்னை அணிய வேண்டும். ஓ ஓ, அவசரமா கொஞ்சம் புழுத்து போக போறேன். என் பாதுகாப்பு மனைக்கு நிறம் கொடுக்க காப்பனைகளை பயன்படுத்தலாம். இது மிக சிறப்பாக தோன்றுமாய் நம்புகிறேன். சில ரைன்ஸ்டோன் கற்கள் மற்றும் இதர நகைகள் மற்றும் இயற்கையாகவே என் படமுள்ள கொடி. ஆஹா! ஐஷ், இதற்கு உள்ளே மிக அழகாக ரைன்ஸ்டோன்களா? அவை உண்ணத்தக்கவையா? அம்மா, அவள் இன்னும் உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார். எலிச், போனையடே. அதை தள்ள நேரம். சரி, என்னால் ஒரு வேலி போட வேண்டும். எல்லா விதமான மக்கள் நுழையாமல் இருக்க. அதை பார்த்தீர்களா? ஏழை மக்கள் அனுமதி இல்லை. புரிந்ததா? நான் அங்கு செல்வதற்கு எனக்கு உணர்ச்சியாக உள்ளது. நானும் என் பாண்ட் உருவாக்க போகிறேன். ஆனால் அது உன்னுடையதை விட அழகாக இருக்கும். சரி, அதுவோ அபாரமாக இருக்கிறது. ஆஹா, கேட் ஒரு பிரீமியம் ஒன்றை உருவாக்குகிறார். சூப்பர். ஆம், நான் எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பொறுப்பான யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். சண்டி பல்வேறு வண்ணங்களில் அழகாக இருக்கிறதே. அதென்ன? ஓ, எல்லோருமே உன் பணி செய்வது எவ்வளவு நல்லது. ஓ, பனிச்செடி கவனமாக பாரு. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். இல்லை, நான் சாந்தமாக இருக்க முடியாது. நிறமுள்ள M&M சாக்லேட்களுக்கு ஒரு தொகுப்பு செய்ய போகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது ருசியாகவும் உள்ளது. ஆஹா, வெண்டிங் மெஷின் எவ்வளவு அருமை. இதோ இந்த சோடாக்கள். அப்படியா? அப்புறம் அது நன்றாக தெரிகிறது. நானும் சில குளிர்ச்சியான விஷயங்களை உருவாக்க போகிறேன். நான் ஒரு பவங்களையும் சில கயிற்றையும் பார்த்தேன். இது ஒரு அழகான நடைமுறையானும் சில பூக்களாகவும் மாற்றலாம். பாருங்கள், கூட ஒரு அமரத்தம் போல் இருக்கிறது. என்ன இங்கு இங்கு? ஆமாம், பந்துகளை ரேட்டையில் சரியாக இறைச்சுங்கள். அது பெரிய பார். ஓ, நன்றி. எனக்கு நிறமுடைய பந்துகளின் முழு ரேட்டை உள்ளது. ஓ, பிராண்டி, இங்கே வாருங்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது. பந்துகள் அருமையாக உள்ளன. சாண்டி, நீ வர விரும்புகிறாயா? என் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. இந்த கேஆட்டை வெளிப்புறமாக அழகாக உள்ளது, ஆனால் உள்ளே கொஞ்சம் சோகமாக உள்ளது. ஆஹா, என்ன இருக்கிறது அங்கே? சரி, இதுதான். அம்மா, வெள்ளை நிறமா? இன்னும் என்ன இருக்கிறது அங்கே? ஆஹா, நான் சித்தமா இருக்கிறேனே இங்கே. அதை முடித்த பிறகு இன்னும் சில பொருட்களை முடித்து விட்டோம்.
அது மிகவும் நன்றாக தெரிகிறது. அலங்காரத்திற்கு கொஞ்சம் பணம் உறுதியாக செலவு செய்யுங்கள். அப்படியே போங்கள். சரி, வேலை நிறுத்துங்க மேடம். இது பக்காவின்மையாக இருக்கிறது. என் மாதிரியான ஒரு இளவரசியின் பாட்டில் அறை. ஆஹா, பணத்தை வீசுவது ரொம்ப குளிராக இருக்கின்றது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என் வீட்டிலும் நான் என்னோ ஒன்றை செம்ம சாதனை செய்ய வேண்டியதுதான். பாப்போம். நான் சில LED விளக்குகளை வாங்கி அமைப்பேன். இங்கே விருந்துகள் நடத்தப் போகிறோம். அதை பாருங்கள். எனது உயிரினங்கள். சரி, நாம் தூங்கலாம். அது முடிந்து விட்டது. ஜேடு உள்ளே கேபினை அமைத்துள்ளார். நானும் அதை போன்று ஒரு அமைப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். குப்பையில் எதையாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்போம். வாவ், இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். திரும்ப கடைசி. நான் ஒன்றுமில்லை. சரி, பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. அப்பாவா, நீ என்னுடன் ஜீத் செய்ய போகிறாயா? அது என்ன? மனப்பூர்வமான ஓவியங்கள். அதிசயம் மற்றும் சில கைவினைகள். அது என்ன? ஓ, அதுவா? காதிர். ஓ, இதை பற்றி பேசலாமா? மன்னிக்கவும். என்னை விரட்ட தேவையில்லை. அரி, மைக்கும் பூச்சி அளிக்கும் நேரம் என்பது ஷாப்பிங். பிரிட்னே, கவுண்டங்கள். அங்கே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? என்றென்றும் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதைவிட நன்றாக இருக்கு. அவர்கள் என்னை தங்களுடன் சேர அழைக்கவில்லை. அதனால் நான் ஒரு சிறிய கூத்து போட போகிறேன். அந்த வாசம் என்ன? என்னிடம் உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம். மேலும் நாம் கேட்டை அகற்ற வேண்டும். நான் பிரிட்னி வந்து விட்டேன். உங்கள் கைகளை அசைக்கவும். அவன் என் வீட்டை உடைத்து விடுகிறான். பார்த்து பாருங்கள். ஓ, என் அழகான பொன்னாங்கண்ணி. இது சூடாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் என்னை வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை என தெரிந்து கொள்வார்கள். மன்னிக்கவும். மன்னிக்கவும். சாண்டி, இதை நீங்களா செய்தது? அது நான் இல்லை. சரி, நீ போராடி கொண்டிருக்கின்றாய். கேட், நீ தயார்தானே? ஒயிட் காஸ்டிலுக்கு வாங்க போகலாம். நீ எங்களது வீட்டை அழித்து விட்டாய். இப்போது உங்களுடையதை நாங்கள் அழிக்க போகிறோம். கவனமாக இரு சாண்டி. நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம். இல்ல, நான் என்னோட மூலம் உன்னை தாக்குறேன். நான் இதை செய்ய போகிறேன். ஆனால் நாம் எளிதில் அதை விட்டுவிட மாட்டேன். ஒப்பமிடு பிராண்ட்லி. இதோ உனக்கு. நான் என்னை பாதுகாக்கேன். இந்த சின்ன சின்ன எலும்பை நீ பார்வைச்ச மாட்ட. நான் அதை கீழே கவிழ்த்து விட்டேன். நீ எப்போது பெறப் போகிறாய்? ஓ அப்பா, தொடச்சு. அது என்ன? கேரி பண்ணி விடுங்கள். லூனா என்னை எடுக்க வருகிறார். பார்க்கலாம். நில். அவ பறந்து போயிட்டா. என்னாச்சு? சாண்டி பறந்துட்டாங்களா? அப்படின்னா பழி கூடத்தலாம். சரியா இலக்கினா? நல்லதுதான். அரைப்பு ஆவலாக இருக்கிறேன். ஆமா, நாம் அவளை வென்றோம். என் கைக்கு ஒரு ஹைஃபை. கேஜ், இப்போது இந்த கோட்டை அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இது என்ன? குப்பையின் குவியலா? ஹலோ, அழகான பெண். நானும் என் வீட்டை பகிர்வதற்கு. ஓ, எனக்கு மிகவும் சிறிய பாட்டில் உள்ளது. மற்றவைகளுடன் ஒப்பிடுகையில் இவை சிறியதாக உள்ளன. எதை மேலும் ஒப்பிட தேவையில்லை.
உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மற்றும் சாப்பிடுங்கள். நான் எனது ஏன் நீங்கள் என்ன இன்னும் என்னுடையதை பார்க்கவில்லை. அது பெரியதல்லாமல் பல நிறங்களும் கொண்டது. டீனா, உங்கள் பாட்டிலே சிரிப்பாக தோன்றுகிறது. கடினம். சரி, நான் உறுதியாக கூறுகிறேன், இது மிகவும் இரசமானதாக இருக்கும். அப்படியா? நானும் கசக்கு ஜெல்லி நிறைத்த கேக்கை பருகி பார்த்ததில்லை. இது அருமையாக இருக்கிறது. ஆனால் பாட்டிலின் அடியில் இருக்கிற ஜெல்லியை எப்படி எடுக்கலாம்? ஒருவேளை என் நாக்கை பயன்படுத்துவதே சரிக்குமே. என்ன? இப்போது மன்னிக்கு. நான் அர்த்தமில்லை. அது சரி. முக்கியமான விஷயம் என்னவென்றால் என் நாக்கு வெளியில் வந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் எளிதாக ஜெல்லோவை தொடங்கலாம். பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அதையெல்லாம் ஒரே வேளையில் விழுங்க பிடிக்கிறது. பாருங்கள், நம்மால் ஒரு பப்கள் கம் உருவாக்க முடியும். உண்மையில அப்பா பப்பா ஜெல்லியிலிருந்து ஒரு பப்பிள். ஓ, இதுவே விறுவிறுப்பாக இருக்கிறது. வாவ், இதுல ஒண்ணுமா ஆடலாம். வாவ், அப்பா நல்லா ஒட்டுகிறது. இப்போ நச்சுன்னு இருக்கு. சரி, ஸ்கிட்டில் சுவை ஜெல்லிய பாக்குறது என் டர்ன். முதல் அத பிழியறு வேணும். ஓ, இதை செய்யனத கடினம். இப்போ என்ன சப்பையாகிவிட்டேன். ஜீனா, குவென்டின், இங்கே உங்களின் உதவி தேவை. நீங்க பாட்டிலை கசக்குங்க. நான் ஜெல்லியை களைவது மூத்திரமாகும். என்ன? இது ரொம்ப சுவையாக உள்ளது. நான் ஏற்கனவே சோர்வாக இருக்கிறேன். உள்ளே எப்படி போகிறது? நான் கூட சோர்வாக இருக்கிறேன். ஓ, போல் தெரிகிறது. காத்திருக்கவும். என்ன நடக்கிறது? அவளை பாருங்கள். அவள் பல நிறமாக இருக்கிறாள். ஓ, அது நான் தானே. என்ன? அப்படியா? வாவ், குறைந்தபட்சம் இது சுவையாக இருந்தது. வாவ், அது நிறைய ஐஸ்கிரீம். பை பை பை. ஆனால் அது ப்ரோக்கோலி. நல்ல ருசி. முழுவதும் சரியாக இருக்கிறது. உண்மையில் எனக்கு ஒரு சிறு சாத்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கொஞ்சம் வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு கொழுக்கட்டை உண்ண முடியும் என்று நினைக்கிறேன். அதை வெளியே எடுக்க வேண்டும். அது கொஞ்சம் நீளமாக சில இன்றுகள் கீழாக விழுந்திருக்க கூடும். அதை எரிந்துவிடக் கூடுமானால் நல்லது. உண்மையில அது இல்ல. போய் அதை சாப்பிடு. இது ஒரு சவால். ஏன் இப்படி முட்டாள் விதிகளை உருவாக்குகிறார்கள்? எனக்கு ப்ரோக்கோலியில் வெறுப்பு. அது எனக்கு வாந்தி வரச் செய்கிறது. நான் கிட்டத்தட்ட சாப்பிட்ட மிக மோசமான ஐஸ்கிரீம் இதுதான். குவென்டின் மற்றும் சோஃபி, நான் உங்களை பொறாமைப்படவில்லை. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய இருக்கின்ற இடம். ஓ, இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும்னு நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. முதலில் நான் அதை முயற்சி செய்கிறேன். என் விரலையை பாருங்கள். ஓ, அது பார்ப்போம். நான் தெரிகிறேன் என்ன உதவலாம் என்று. சாக்லேட் சிரப், முகத்தாட்டு கிரீம், நிறமுள்ள ஸ்பிரிங்கல்கள், ஸ்ட்ராபெரிகள், போக்கி ஸ்டிக்ஸ் எனக்கு அதில் உதவும். செய்யலாம். அது ஒன்றே 6 கதையாக இருக்கும். ஆமா, அதுதான். அது நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். இதற்குள் கூட ஏதோ ஒன்னு இருக்கிறது. நான் ஒரு மொத்த வாளிக்கே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். அது அப்படித்தான். அச்சச்சோ, நான் அதிகமாக உற்சாகமாக இருந்தேன். நான் பொம்படிக்க இருக்கிறேன் என நினைக்கிறேன். இதுதான் மிகவும் சிரமமாக இருக்கிறது. இல்லை இல்லை, நான் இதை செஞ்சுட்டேன். அது ஒரு நல்ல யோசனை. இந்த பெரிய குடுவையை நான் சாப்பிட வேண்டும். சரி, நானே இதை செய்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன். ஜன்னல், ஏன் இது இவ்வளவு? அவன் தயாரா இருக்கிறான்.
எனக்கு நேரம் வேண்டும். ஏர் ட்ரையர் என்னை சுட சுட வைத்திருங்கள். ஐஸ்கிரீம். ஓ நில்லுங்கள். ஐஸ்கிரீம் உருகினால் அது ஒரு ஸ்மூத்தியாக மாறிவிடும். மிகப்பெரிய பக்கெட்டை கைவிடுவதை விட அதை குடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். இது துர்நாற்றமாக இருக்கிறது. அல்ல, இந்த நாற்றமிக்க குழம்பை நான் சமாளிக்க முடியும். இனி முயற்சி செய்வோம். இது வேலை செய்யவில்லை. சரி, அதை குடித்து விடுவேன் மற்றும் அதை மறந்து விடுவேன். செய்யல பெண்களே, உங்க மூக்குகள். பெண்களே, அருமையாக. என்னுடைய நடனம் மீண்டும் எனக்கு இருந்தது மிகவும் சிறியது. என்னுடையது பெரியதாக தான் உள்ளது. என் கையில் இருக்கிறது. வேகாஸ் லைன். நான் அதை குடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். குயின் கடினம். பிரச்சனை இல்லை, நான் அதை பொழுதையின்றி குடிக்க கூடியேன். என்ன ஒரு விசித்திரமான விளைவு. கிளின்டன், இதில் குச்சி மூலம் குடிப்பது மிகவும் நீண்டது. பழைய வழியில் பயிற்சி செய்வதை விரும்புகிறேன். அப்படியெனில் நீங்கள் உங்களது முறையில் முயற்சி செய்தீர்கள். இந்த காக்டெயில் மிகவும் குளிர்ச்சி. இது போதனாக்கான ஒரு மந்திர ஒலி போன்றது. உனக்கு மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. இறுதியாக எனக்கு கடுமையாக தாகமாக இருக்கிறது. இப்போ முழு கண்ணாடியையும் குடிக்க போகிறேன். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னாச்சு எனக்கு? ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்தேன். இது நடக்கிறதா? ஏதோ முயற்சி செய்துள்ளது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் சோபி. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் முதல் ஒருவர் போல் இருக்கிறேன். பார்ப்பிகாரன் சாப்பிடுவது. என் பாடி கொஞ்சம் சிறியது, என் பாடி பெரிது. நான் கிளாசிக் அளவுடன் உறுதியாக இருக்கிறேன். நண்போல் எனக்கு ஒரு சிறிய விதைதான் இருக்கிறது. ஆனால் இதை பொன்னகமாக மாற்ற எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியது இந்த விதையை மேசையின் மீது வைக்க வேண்டும். பின்னர் பெரிதாக்கு கண்ணாடியால் சூரிய ஒளியை பிடி. அந்த மரக்கன்று வெப்பமாகி பாப்கார்னாக மாறும். வாசனை என்னவென்று பாருங்கள். இதுவே. இதை சுவைக்க நேரமாச்சு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் இயற்கையாகவே இது நஷ்டம். ஓ, இது மறைந்து விட்டது. உன் சீர் சால்ட்டி. ஓ, நாம் அது செய்ய வேண்டும். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அதை டாஸ்டரில் வைப்போம். ஏனும் பெரிய இது மற்றும் கர்னல்களில் வெப்பநிலை உறுதியாக இருக்கும். இதை பாருங்கள், அவை உண்மையான வாரிலிகள் ஆகியுள்ளன. ஓ, வெண்டின், மன்னிக்கவும், ஆனால் உமது தலை ஒரு சிறந்த தரையிறங்கும் இடமாக உள்ளது. சுவையா இருக்கிறது. டீனா, உன்னால இதை பிடிக்காம இருக்க முடியாது. சரி, இது உண்மையில என்னுடைய முறை. நான் உடனே திருப்பி வருகிறேன். நான் இதை போன்ற பல கர்னல்கள் வைத்திருக்கிறேன். இது அவனை இன்றி முடியவில்லை. இது பாப்கார்ன் நேரம். என்னால கொஞ்சம் ஆடலாம் என நினைக்கிறேன். ஓஹா, நான் உங்களை எல்லோரையும் வெல்ல போகிறேன். அந்த வாசனை என்ன? ஓ, அது என் பாப்கார்ன். பாறை காகிதம் கத்தீஸ். என்ன நடக்கிறது? பாப்கார்ன் பேரழிவு. நண்பர்களே, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். சாக்லேட் உணவு வெர்சஸ் உண்மையான உணவு. உங்கள் கிளச்சுகளின் கீழ் என்ன இருக்கிறது பார்க்கலாம். மற்றும் இது டைனமைட். காத்திருக்கவும், இது உண்மையல்ல என்று நினைக்கிறேன். இது சாக்லேட்டினால் செய்யப்பட்டது. இதை போல நான் முன்பு எதுவும் வைத்திருப்பதில்லை. இது அற்புதமாக உள்ளது. இது முகம் குளிரா இருக்குது. அவள் அவைய உண்மையாகவே சாப்பிடுறாள். நிக்கோலே, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டாயா? காத்திருக்க. அமைதி. காத்திரு காத்திரு காத்திரு. ஓ இல்ல, உங்களிடம் ஒரு சாக்லேட் ஒன்று இருந்தால்
யாருக்கு உதவி தேவையா? நான் 2 பெண்ணுகளை பார்க்கிறேன். அவர்கள் உதவி கேட்கிறார்கள். நான் அவர்களை காண்கிறேன். உதவி? அழகான பெண்களே, என்ன நடந்தது? ஓ, இது டைனமைட். முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். சிறப்பு. இப்போது டைனமைட் நேரம். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, வாருங்கள். இது வினோதமாக இருக்கு. ஓஹோ, நான் ஏதாவது தவறு செய்தேன். பெண் பிள்ளைகள், நான் போக வேண்டும். பார்த்து கொள்ளுகிறேன். என்னத்தான் சொல்ல வருகிறீர்கள்? உட்காருங்கள். எனக்கு ஒரு பூத பிள்ளை உள்ளது. ஓ, நீ சரி. நிக்கோல், நமக்கு மற்றொரு முற்றிலும் சமவெளி தேவை. மாயக்கோல் சறுக்குவார். சரி, யோசிக்கிறேன். அது சளி பூட்டாதது இல்லையா? சரி. நிக்கோல், குறுக்குவாள். ஆம், அவை நிச்சயமாக கம்பியை வெட்ட உதவும். ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? எனக்கு பிடித்த நிறம் நீலம். அதனால் அதை வெட்டுகிறோம். ஒரு நிமிஷம் பெண்களே. இது சாக்லேட். ஓ, நல்லது. இது உண்மையான டைனமைட் இல்லை. ஆஹா, உங்களுக்கு இது ஒரு சவாலா இருக்கிறது. பிடிக. அருமை பெண்களே, அடுத்து போகலாம். வாவ், இது புதிய ஐபோன். ஓ, அருமை. யாருக்கு உண்மையானது இருக்கின்றது, யாருக்கு சாக்லேட் பதிப்பு இருக்கின்றது என்பதை பாருங்கள். ஜூலி, என்ன அது? இது வேலை செய்யலையா? ஆமாம், ஏனெனில் எனக்கு தர்சினை ஒன்று வைத்திருக்கிறேன். மிகவும் குளிர்ந்தது. எனக்கு ஒரு உண்மையானது உள்ளது. ஓ, ஆம், கடைசியாக ஒரு புதிய கைபேசி. இது புது, முற்றிலும் புதியது. குளிர்ந்தது. நான் செல்ஃபிகள் எடுக்கிறேன். ஓ, உண்மையா? என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். உங்களை பிச்சாக்கு. அவளுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இப்போது நான் என் சாக்லேட்டை சாப்பிட போகிறேன். இது கஷ்டப்படுத்துவதல்ல. ஓ, என் பைன், அது நொறுங்கி விட்டது. சரி ஜூலி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ மாத்தணுமா? எனக்கு உன் சாக்லேட் ஐபோன் வேணும். நன்று, உங்களுடன் வணிகம் செய்வது ஒரு மகிழ்ச்சி. என்ன, இது கோளாறாகிவிட்டது. நாங்கள் முடித்து விட்டேன். உண்மையானதை மீண்டும் எடுத்துக்கொள். இல்லை, கட்டப்பட்டது. என்னிடம் ஒரு சாக்லேட் சார்ஜர் உள்ளது. நான் ஒன்றை எண்ணித்தேன். நம்முடைய போனை சார்ஜருக்கு வைத்து விடலாம். நாம் ஆடுவோம். என் கைபேசி மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அருமை. என்ன, இது சாத்தியமா? தீங்கிறது. ஜூலிக்கு போன் அப்படி செய்ய முடிந்தது என்றால் எனது போனும் அதே போல் வேலை செய்யலாம். நிக்கோல், உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பகுதியை உங்களை பற்றி ஒரு உடல் முடிமுறை. அக்லாஷின் புதிய பொருட்கள். இவை சாக்லேட் முட்டைகள். வாவ், அருமை. யார் முதலில் தொடங்க போகிறார்கள்? வாங்க பெண்களே, தொகுப்பை நீக்குங்கள். என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். அதை முயற்சிக்க நேரம். ஆஹா, எவ்வளவு சுவையாக உள்ளது. உள்ள என்ன இருக்கிறது பாருங்கள். அது ஸ்கிட்டில்ஸ். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். புட்ரெடன்ஸ் அகற்றி விடலாம். என்னையும் முயற்சிக்கவும். அது அருவருப்பு. அது உண்மையான முட்டை. நிக்கோல், சிரிக்க நிறுத்து. ஆனால் நீ மிகவும் நகைச்சுவையோடு இருக்கிறாய். மற்றும் என்னுடைய சாக்லேட் முட்டைகளை சாப்பிட விரும்புகிறேன். அற்புதம். இங்கே என்ன இருக்கிறது? மால்டீசஸ். என்ன காலை ஜூலி, என் சாக்லேட் செய்தானா? முடியாது. அது உன் உண்மையான முட்டைகள். நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறாய்? ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் என் உண்மையான முட்டைகளில் ஒன்றை நிக்கோலுக்கு கொடுக்க போகிறேன். அவள் எப்படி ஆனார் என பார்க்கலாம். வாங்கலாமா? பெரியதாக உள்ளதா? அதை நான் தொந்தரவு உங்கள் செய்கிறேன். கேள்விக்கு பதிலாக நான் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கண்டுபிடித்தேன். உண்மை முட்டைகள். பெண்,
இத பிடி. ஓ, அதுதான் நான் நக்கலானது. சரி நிறுத்து, எனக்கு ஒரு யோசனைவும் உள்ளது. என்ன வேடிக்கை? அவை உண்மையானவை, அதனால நான் அவற்றை சமைப்பேன். ஒரு முட்டையை பாத்திரத்தில் உடைத்து அதை பாருங்கள். பருத்த முட்டைகள் வருகிறார்கள். நிக்கோல், உனக்கு ஒரு மந்திரம் காட்ட வேண்டுமா? இதை பார்த்து அந்த அப்படியெனில் 1 2 3 வாயோப்பா, இதோ ஒரு சின்னதாக கிண்டல். உங்கள் எப்படி பிடிக்கும்? சுட்ட முட்டைகள் ஆகிவிட்டீர்கள். நீ கண்டிப்பாக அவற்றால் மூடப்பட்டுள்ளாய். புதிய மோதல்களுக்கு நேரம் வந்துவிட்டது. இந்த முறை கோகோ கோலா பிரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு எதிராக சாக்லேட்டை யாருக்கெல்லாம் செட் செய்தார்கள் என்று தெரிவித்துக் கொண்டேன். சரி, அப்படியென்றால் அது நான் தான். இதை முயற்சிக்கலாம். வாவ், இது சாக்லேட். இது மிகவும் அருமையாக இருக்கிறது. மேலும் இதனுள் என்ன இருக்கிறது? வாவ், ஸ்கிட்டில்ஸ். அது மிகவும் அருமை. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது நான் என் கோக் சாப்பிட போகிறேன். எடுத்துக்கொள்ள. ஓ இல்ல, ஓ இல்ல, ஓ, நான் அதை அதிகமாக குழப்பி விட்டேன். நான் கோகோ கோலாவில் மூழ்கி இருக்கிறேன். இது என்ன ஒரு கனவா காட்சி? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? மேலும் என் சாக்லேட்டை ரசிக்கிறேன். சிக்கன் ஃப்ரைஸை பச்சிப்போம். இதுவும் சாக்லேட்டில் இருந்திருக்கிறது. சுவை. சாக்லேட் பண்டல்கள் சாதாரண பிரெஞ்ச் ஃப்ரைகளை விட மிகவும் சிறந்தவை. மேலும் அதற்கான பேக்கேஜிங் சாப்பிடக்கூடியதுதான். நான் இதை பற்புற பார்த்துடுறேன். ஓஹோ, இது உண்மையான காகிதம். அதெல்லாம் ஒக்கும் இல்ல. உண்மையாவா? சரி, நான் எனதுடானை முயற்சிக்கிறேன். இது கண்டிப்பா காகிதத்துக்கு மேலே சுவை பற்றி இருக்கிறது. அது நிச்சயம் சுவையானது. இப்போது நான் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்தில் சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். நன்றி. ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நிய கமெண்ட்ரியில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் உருகிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாளிஸ் முழுத்து மேக்ஸ் அல்ல, அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, பெட்சிந்தட்டு ஹல்க விட்டுமென்று எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோவியன். ஓ ஓ, ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வெஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன். என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம்.
அது வேறாளானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டேனி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மட்டன் டியப்பா டேனி. நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபிள் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்ட போல சுவைது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும் என்று நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரிஸ் வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன? ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன் தான் இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்படி இந்த ஏர் ட்ரையரை தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளைய ஆரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சபோ, அதுக்காக தோன்றுலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். 3, 2. பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். எனக்கு இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம்.
ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ் சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம் அவனை நம்பர். கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலி, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அழறு ஆப்பு, எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை குண்டுகளை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபில் தான் போல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. வாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்ப மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி. எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது? முழு ஹெல்மெட்டா சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக்கொள்வோம். 2 சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ, சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன். என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். ஆமாம், பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்டாடிய செய்றோம். இன்னொரு 1%
இப்படித்தான் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்கள். நல்ல வேலை வெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். பரிது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. ஓ, இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம்பாச்சி. Just curious you. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். இல்ல, அது நல்லா இருக்க நம்ம போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ். நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி. அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடிச்சு விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Renisari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது.
இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன அதுவா ஷேன்? ஆமாம், நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். பச்சை அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குறேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Cheese, higher sausage, rendorker. Vi så svårt kinge. Gurgur, likely. நன்றி. Mar, moon sausage. Puri, I'm sure we're surviving. Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. என்னைக்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி. ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. சரி, பார்க்கலாம். இந்த முறை நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். அதேதானா? பிரச்சனை இல்லை. நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களை ஓரளவு பிரகாசமாக காட்டிக்கொள்கிறேன். நான் படையல் பொறி. நான் இங்கே பொன் மஞ்சளை எடுத்துக்கொண்டு ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இதோ. ஓ, என்ன இவ்வளவு பிரகாசமாக மினுமினுக்கிறது. நான் குருடாய்த்தான் இருக்கிறேன். ஓ, என்னுடைய கலவை பொதி எங்கே? ஓ, இதோ இங்கே இருக்கு. கொஞ்சம் தக்காளி போடலாம். தேநீர். இப்போது சில எலுமிச்சங்கள், ப்ரோகலி, அத்தனைதும் கலந்து விடு. அன்று மனம் எதுவும் இல்லை. அதை சிலை வடிவுகளில் ஊற்றுகிறேன். சரி, சரியானது. இப்போது அதை உறைய வைத்தாக வேண்டும். அதை பேயாது எப்படி? பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். இங்கே இந்த ஃப்ரீசர் ஸ்ப்ரே இருக்கிறது. ஆஹா, நன்றி சிறிய அழகே. சரி, இப்போது எனக்கு இது வேண்டும். ஐஸ்கிரீம் கோனுக்காக அதில் ஒரு துளை செய்ய வேண்டும். சிறப்பு. ஓ, என்ன ஒரு ஆரோக்கியமான இட்லி. எல்லா நிறங்களும் இங்கே உள்ளன. இது ஒரு போக்குவரத்து விளக்கை போல் தெரிகிறது. ஆமாம், நீங்க சரிதான். There's moss. Sarwa, increase your pure strawberry ice creams இருக்கு. நேரத்தை பாருங்க. தோ இந்த பொர்கோன். அரை கட்டி சிலவற்றை ஊற்றலாம். கண்டிப்பாக காஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றலாம். ஆஹா, போய்லா சீரான.
இது சிறந்தது ஏனென்றால் இது ஆரோக்கியமானது. சமையலர் இது சம்மதிக்க வேண்டும். அது ரொம்ப சுவையாக இருக்குது. நீ ஏற்கனவே முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வண்டிகளுக்கு சாக்லேட் பூசி மேல் பால் ஊத்துறேன். ஆமாம், இந்த வாளி ஐஸ்கிரீமுக்கு தகுந்த அளவுதான். சரி, இப்போ பால் பகுதி. ஆமா, சரி. Hamster, 8 cycles for the year. Chocolate. இது எல்லாத்தையும் கலந்து விடலாம். ஆம், எல்லாற்றையும் உயர்த்தவும். பெர்ஃபெக்ட். இனி என் பெரிய ஐஸ் பாப் தயார். இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன் அக்கா. சுவை உணருங்கள். என்ன ஒரு பெரிய ஐஸ்கிரீம். இது என்ன மாதிரி விசித்திரமான ஐஸ்கிரீம். சரி, அளவுக்கு பார்க்கின்றேன். அது என்ன, தக்காளிங்கிறீர்களா? ஆஸ், அவை ஐஸ்கிரீமை ஒத்து வராது. வாவ், சரி, நானும் இந்த தங்க கூனை முயற்சிக்கிறேன். ரொம்ப ருசியா இருக்குது. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, இப்போ நான் இந்த பெரிய ஐஸ்கிரீமை சறுக்கி பார்ப்பேன். ஆஹா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஆனால் இது மகிழ்ச்சி அளிக்கும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், பெரிய ஐஸ்கிரீம் வெற்றி பெற்றது. நான் வென்றேனா? ஊரே! ஆக்சைட்! 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 அது சாத்தியமா? நான் அதை